Good morning students. Higher secondary second year computer science. இந்த பாடத்தில் நாம் கற்க இருப்பது function definition, what is function என்றால் என்ன, செயற்கூறு என்றால் என்ன, function specification, function வரையறை, output of function உடைய output என்ன போன்ற காரியங்கள் குறித்து கற்க இருக்கிறோம். Unit 1, Lesson 1, செயற்கூறு function. Objectives. இந்த பாடத்தை கற்பதற்கான நோக்கங்கள்: Understand function specification, செயற்கூறு வரையறை பற்றி கற்க இருக்கின்றோம். Next one, Parameters and arguments. அளவுருக்கள் மற்றும் செயலுறுப்புகள் என்றால் என்ன? Interface versus implementation. இடைமுகம் versus செயல்படுத்துதல். இடைமுகம் என்றால் என்ன, செயல்படுத்துதல் என்றால் அதற்கான எடுத்துக்காட்டுகள். Pure function, pure செயற்கூறுகள் மற்றும் impure function, impure செயற்கூறுகள். Side effects, impure செயற்கூறுகளுக்கான பக்க விளைவுகள் யாவை போன்ற காரியங்கள் குறித்து நாம் கற்க இருக்கின்றோம். முதலாவதாக functions, செயற்கூறுகள். செயற்கூறுகள் என்றால் என்ன? செயற்கூறுகளை துணை நிரல்கள் என்றும் அழைக்கலாம். Subroutines are the basic building blocks of computer programs. Subroutines are small sections of code that are used to perform a particular task that can be used repeatedly. In programming languages, these subroutines are called as functions. செயற்கூறுகள். சப்ரூட்டீன்ஸ் துணை நிரல்கள் என்றால் என்ன? ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்கு, அதில் பல செக்மெண்ட்ஸ், பல துணை நிரல்கள், பல பகுதிகள், பல பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் அதில் இருக்குது. ஒரு ரிப்பீட்டட் ப்ராசஸை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? துணை நிரல்கள் அல்லது செயற்கூறுகளை எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 2 நம்பரை ஆட் பண்ணணும், இது 5 டைம்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், ஆடுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் C = A + Bன்னு சொல்லி நீங்கள் ஒரு கோடிங் கொடுத்துட்டு சியை ரிட்டர்ன் பண்ணி சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு தடவையும் AB வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஆட் பண்ணி C அனுப்பிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆட் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் என்னது? செயற்கூறுகள். அப்போ செயற்கூறு என்பது குறிமுறையின் ஒரு அலகாகும். இது பெரும்பாலும் ஒரு பெரிய குறிமுறை கட்டமைப்பில் வரையறுக்கப்படும். குறிப்பாக குறிமுறையின் தொகுப்பை கொண்டிருக்கும், அதாவது ஒரு கோடிங்கினுடைய மொத்த தொகுப்பை கொண்டிருக்கும். செயற்கூறானது பல வகை உள்ளீடுகளான மாறிகள் மற்றும் கோவைகளின் மீது செயல்பட்டு நிலையான வெளியீட்டை தரும். அதாவது ஒரு வேரியபிள்ஸ் இருக்கு, அந்த வேரியபிள்ஸ் மீது செயற்கூறு இம்ப்ளிமெண்ட் ஆகி ஒரு அவுட்புட்ஸை கொடுக்குது. ஒரு செயற்கூறு இன்புட்ஸை வாங்குது, வாங்கி அதை செயல்பட்டு அவுட்புட்டை கொடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், செயற்கூறு ஆட் இருக்கு, அது 2 இன்புட் வாங்குது, A and B வாங்குது. A and B ப்ராசஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி அதனுடைய அவுட்புட் C என்ன செய்யுது? ரீப்ரொடியூஸ் பண்ணுகின்றது. ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன், செயற்கூறு வரையறை. A = 24 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த உதாரணத்தை கவனிக்கவும். A = 24 வித்தின் பிராக்கெட் 24 என்பது கோவையை கொண்டுள்ளது. இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஆனால் 24 என்பது இங்கு கோவை அல்ல. இதில் 24ங்கிறது கோவை அல்ல, இது ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறது. அதாவது ஏனுடைய மதிப்பு 24 கொண்டிருக்கின்றது. மாறாக இது ஒரு செயற்கூறு வரையறையாகும். வரையறைகள் மதிப்புகளை பெயருடன் பிணைக்கின்றது. இந்த மதிப்பு இந்த ஏங்கிற பெயரோடு பிணைத்து கொண்டு உள்ளது. இங்கு 24 என்ற மதிப்பு A என்ற பெயருடன் பிணைக்கின்றது. அப்போ 24ங்கிற மதிப்பு ஏயோட பிணைத்துள்ளது. இது ஒரு செயற்கூறு வரையறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். Parameters and arguments, அளவுருக்கள் மற்றும் செயலுறுப்புகள். Parameters are the variables in a function definition and arguments are the values which are passed to the function definition. Parameters என்பது மாறிகளை கொண்டுள்ளது. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் உள்ள ஒரு செயற்கூறு வரையறையில் உள்ள மாறிகளை
பெராமீட்டர்ஸ் என்று அழைக்கிறோம். அந்த மாறிகளின் மதிப்பு அதனுடைய மதிப்புகள் வந்து ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் செய்யப்படுகின்றது. ரெண்டு விதமான பெராமீட்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். பெராமீட்டர் வித்தவுட் டைப், தரவு வகை இல்லாத அளவுருக்கள் ஒன்று பார்க்க போறோம். இன்னொன்று வந்து தரவு வகை உள்ள அளவுருக்கள், அதாவது பெராமீட்டர் வித் டைப். டைப்னா அது என்ன டேட்டா டைப், அதில் உள்ள பெராமீட்டர் வந்து இன்டிஜரா, ஃப்ளோட்டா, கேரக்டரா அப்படிங்கிற டைப்பா, அந்த டைப்பு கொடுக்காமலே ஒரு வகை பெராமீட்டர்ஸ் அளவுருக்கள். இன்னொன்று அந்த டைப்பு இன்டிஜரா, ஃப்ளோட்டான்னு சொல்லி கொடுக்கப்பட்ட அளவுருக்களை வந்து பார்க்க இருக்கிறோம். முதல்ல வந்து பெராமீட்டர் வித்தவுட் டைப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பே கொடுக்கல. இதில் ரெண்டு அளவுருக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து B1, இன்னொன்று A யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏயும் பி என்ன டைப்னு சொல்லப்படலை. ஆனால் அது ரெண்டுமே இன்டீஜர்னு சொல்லி இங்கே அண்டர்ஸ்டாண்ட்ஸ் பண்ணப்படுகின்றது. இப்போ பி வேல்யூ 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அப்போ கரெக்டாக இன்டீஜர் தான். அல்லது 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அப்போ இதனுடைய கொடுக்கப்படுகின்ற வேல்யூ வந்து இன்டீஜராக இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அது இன்டீஜராகவே எடுத்துக்கிடும். இப்போ நம்ம பைத்தான் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா பெராமீட்டர் வந்து என்ன டைப்புன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடும், வேல்யூஸ் அடிப்படையில் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதனுடைய மதிப்புகள் வந்து 0, 1ங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பியினுடைய மதிப்பு என்னவா இருக்கும், அது இன்டீஜராக இருக்கும். அப்போ பியினுடைய மதிப்பு இன்டீஜராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏனுடைய மதிப்பும் இன்டீஜராக அதுவே எடுத்துக்கும். அப்போ வந்து தரவு வகை இல்லாத அளவுருக்களை கொடுத்துருக்கோம். ஏபிக்கு வந்து இன்டிஜர் அப்படின்னு சொல்லி இங்கே எங்கேயுமே இண்டிகேட் பண்ணலை, பட் வந்து அண்டர்ஸ்டுட், ரெண்டுமே இன்டிஜராக அது எடுத்துக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. பியினுடைய வேல்யூ கட்டாயம் 0க்கு மேலே தான் இருக்கணும். இது என்ன ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா, a to the power b கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. a to the power b கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 2^4 வந்து பார்க்கணும்னு வச்சுங்க. அப்போ வந்து a வந்து 2, a மதிப்பு 2, b மதிப்பு 4. அப்போ 2 to the power எப்படி சொல்லுவோம், 2 × 2^3ன்னு சொல்லுவோம். அதான் இந்த இடத்துல போட்டிருக்கு, a × power of a power of b - 1. அப்படிங்கும்போது 2^4 எப்படி பிரியுது, a தான் 2 ஆஸ்ட்ரிக் 2 × 2^3. அப்போ வந்து 2 a வேல்யூ 2 இல்லையா, அப்போ 2 × இந்த a வந்து 2, b - 1ங்கும் போது 4 - 3 that is equal to 4 - 1 that is equal to 3, 2^3. செகண்ட் ஸ்டெப்ல எப்படி ஆகுது, 2 × 2 × இது மறுபடியும் ரெண்டா பிரியுது, 2 × 2². நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எப்படி பிரியுது, 2 × 2 × 2 × 2^1 அப்படின்னு சொல்லி பிரியுது. இங்க b மதிப்பு 0, இது வந்து 0 ஆகும்போது 2^0 என்னது அர்த்தம், 1, ரிட்டர்ன் 1. அதான் பேசிக். அப்போ இது வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா RECன்னு கொடுத்துருக்கு இல்லையா, POW தான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுடைய பேர் பவர், பவருங்கிறது ஃபங்க்ஷனுடைய பேர் POW. இது என்ன ஃபங்க்ஷனா, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். RECனா ரிகர்சிவ். அது இப்படியே உங்களுக்கு போயிட்டே இருக்கு இல்லையா, கடைசியில் 2^0 1 வரைக்கும் வரும். அதுக்கு பேர் என்னதுன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஏயும் பியும் என்ன டைப் இன்டிஜர், என்ன டைப்புன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை, அது என்ன வகை தரவு என்று சொல்லலை, இன்டிஜரா ஃப்ளோட்டான்னு சொல்லி சொல்லலை. ஆனால் 0, 1 கொடுக்கறனால ஆட்டோமேட்டிக்காக அது இன்டிஜராக அசைன் செய்யப்படுகின்றது. அடுத்த அளவுரு என்னது அப்படின்னா பெராமீட்டர் வித் டைப், தரவு வகையுடன் கூடிய அளவுருக்கள் வந்து பார்க்க போகிறோம். அதுக்குள்ள எக்ஸாம்பிள் பாருங்க. பியினுடைய வேல்யூ கொடுத்துருக்கு. பி வந்து எப்படி ரிக்வயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, பி மஸ்ட் பி கிரேட்டர் than 0. ஏன்னா 2^1, 2, 3 கொடுக்கலாம் நீங்கள், ஆனால் 0வா இருக்கக்கூடாது. ரிட்டர்ன்ஸ் a to the power of b. இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ஃபைனல் வேல்யூ என்னது, இது ஃபைனல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னது, இது ஃபைனல் வேல்யூ என்னது, a to the power of b வந்து கண்டுபிடிக்கு. லெட் REC ரிகர்சிவ் பவர், POW தான் என்னது ஃபங்க்ஷனுடைய பேர். ரெண்டு அளவுருக்கள் பேர் என்னது, a and b. அது என்னவா டிஃபைன் பண்ணியிருக்கோம், இன்டிஜராக டிஃபைன் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி அவுட்புட்டும் எப்படி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு, இன்டிஜராக டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இஃப் b = 0 தென் 1, பியினுடைய வேல்யூ 0ங்கும் போது ரிட்டர்ன் என்னது 1. அப்படி இல்லைன்னா a × power of b power of a - 1. அப்போ வந்து இதுக்கு என்ன மீனிங்கு, a வேல்யூ 2 போனதுக்கு மாதிரி தான், b வேல்யூ 4 அப்படின்னா உங்களுக்கு எப்படி பிரியுது, 2 × 2³ வரும். இந்த இடத்துல 2 × 2³. ஃபைனலாக 2^0 வரும்போது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்னது 1. அப்போ இந்த மாதிரி பிரிஞ்சு கடைசியில் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்,
2 into 2 into 2 into 1 into 1 that is equal to 16 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து தி சிண்டெக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஒரு செயற்குறு வரையறைக்கான ஒரு தொடரியலை வந்து பார்க்க போகிறோம். அது தொடரியல்னா ஒரு சிண்டெக்ஸ் பொதுவான வடிவம் எப்படி இருக்குது, லெட்டு கொடுக்கணும், ஆர்இசின்னா ரிகர்சிவ்க்கு, எஃப்என் தான் என்னது இங்கே ஃபங்க்ஷன், A1லேருந்து AN வரைக்கும் எல்லாமே பராமீட்டர்ஸ் தான். ஃபைனல் ரிசல்ட் தான் கே. ஃபைனல் ரிசல்ட் தான் என்னது கே. இப்போ அதில் பாருங்கள், எஃப்என் இஸ் தி வேரியபிள் that indicating an item being used as a function name. அப்போ எஃப்என் தான் ஃபங்க்ஷனுடைய பேர். தி நேம்ஸ் A1 to AN are variables or parameters. இதை வந்து எப்படி சொல்லுதோம், பராமீட்டர் அளவுருக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதான் வேல்யூஸ், இன்புட் வேல்யூஸ் தான் இது. இந்த இன்புட் வேல்யூஸ் கொடுக்கும்போது என்ன கிடைக்குது, கேங்கிற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. தி கீவேர்ட் REC is required if fn is to be a recursive function. அப்போ இது REC எதுக்கு கொடுக்குறோம், fn வந்து ஒரு recursive functionனா RECன்னு சொல்லி கொடுக்கும். இதெல்லாமே உங்களுக்கு அல்காரிதம் தான், இது பைத்தான் கோடிங் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து பைத்தான், திஸ் இஸ் நாட் எ பைத்தான் கோடிங், திஸ் இஸ் ஒன்லி த அல்காரிதம் கோடிங். நெக்ஸ்ட் ஒன், இன்டர்ஃபேஸ் வெர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இடைமுகம் மற்றும் செயல்படுத்துதலுக்கான வேறுபாடுகள். இன்டர்ஃபேஸ்னா இடைமுகம், இம்ப்ளிமெண்டேஷனா செயல்படுத்தல். என்ன வேறுபாடு, இன்டர்ஃபேஸ் அப்படின்னானது ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடியது தான் இன்டர்ஃபேஸ். பட் won't actually do it. அது என்ன செய்துன்னு சொல்லி நமக்கு கவலை கிடையாது. இப்போ வந்து ஒரு சைக்கிள் வந்து ஒருத்தர் ஓட்டுறாரு அப்படின்னா அந்த சைக்கிளை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும்ன்ட்டு அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பெடல் போடுறது, பெல் அடிக்கிறது தெரிஞ்சால் போதும், அந்த சைக்கிள் வந்து என்ன செய்யும், மூவ் ஆயிரும். அதுக்கு பேர் தான் என்னென்னா இன்டர்ஃபேஸ்பாங்க. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி நம்முடைய பைத்தான் கோடிங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் வந்து கிளாஸ் ப்ரோக்ராம் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுகிறது, இனக்குழுக்கள் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுகிறது. இம்ப்ளிமெண்டேஷன் என்ன அப்படின்னா, இட் கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃபைன்ட் இன் த இன்டர்ஃபேஸ். ஒரு கிளாஸ்க்குள்ள சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு பேர் தான் என்னது இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது ஹவு டு இம்ப்ளிமெண்ட் த கிளாஸ், அந்த கிளாஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அதில் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கோம், ஒரு வரையறை பண்ணப்பட்டிருக்கோம். இப்போ சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸில் கிளாஸஸ் ஆர் த இன்டர்ஃபேஸ். ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம்னா அது பைத்தானா எடுத்துக்கலாம், C++ எடுத்துக்கலாம். அதில் வந்து கிளாஸஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இடைமுகம் என்று அழைக்கப்படுகின்றது, ஒரு காமன் இன்டர்ஃபேஸாக இருக்கும். And how the object is processed and executed is the implementation. ஆப்ஜெக்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணப்படுது, அந்த கிளாஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணப்படுது, எக்ஸிக்யூட் பண்ணப்படுது, அதுக்கு பேர் தான் என்னது இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இன்டர்ஃபேஸ்னா என்ன, இம்ப்ளிமெண்டேஷனா என்னன்னு தெரியும். இடைமுகம்னா என்ன, இன்டர்ஃபேஸ்னா இடைமுகம், இம்ப்ளிமெண்டேஷனா செயல்படுத்துதல். இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட் சொல்லி இருக்குது. ஸ்டூடெண்ட் தான் இன்டர்ஃபேஸ், காமன் இன்டர்ஃபேஸ். எப்படி காமன் இன்டர்ஃபேஸு, ஒரு கிளாஸில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னெல்லாம் உண்டு, ஒரு ஈக்குவல் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. என்ன ப்ராப்பர்ட்டிஸு, மார்க் 1 இருக்கும், மார்க் 2 இருக்கும், மார்க் 3 இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 6 சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காமன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஆப்ஜெக்ட். டோட்டல் ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்த்து ஒரே இடைமுகமாக ஒரு இன்டர்ஃபேஸ் பேர் வச்சுருக்கோம். அந்த இன்டர்ஃபேஸ் பேர் தான் என்னது, எனக்குழு, கிளாஸு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே S1, S2, S3 அப்படின்னு சொல்லி இப்போ 40 ஸ்டூடெண்ட் S40 வரைக்கும் வச்சுருக்கலாம். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் காமன் இன்டர்ஃபேஸ் வச்சுருப்பாங்க. என்ன இன்டர்ஃபேஸு, எல்லாருக்கும் மார்க்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் நேம் இருக்கும், எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஹவு டு ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ இந்த கிளாஸை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அல்லது இந்த ஆப்ஜெக்ட்ஸை இதில் கொடுக்கப்பட்ட இதில் வந்து எஸ் தான் ஆப்ஜெக்ட், எஸ் ஈக்குவல் ஸ்டூடெண்ட் சொல்லி டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா, ஹியர் எஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். இப்போ எஸ் டாட் ப்ராசஸ்னு உடனே இந்த ப்ராசஸ்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து இது டிஎஃப்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும். இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகும்போது என்ன செய்யுது, சம் பார்க்குது, 3 மார்க்கையும் கூட்டுது, ஆவரேஜ் பார்க்குது, பார்த்துட்டு சம்மையும் பிரிண்ட் பண்ணுது, ஆவரேஜும் பிரிண்ட். இதுக்கு பிறகு தான் இது இம்ப்ளிமெண்டேஷன். இந்த
கோடிங், இந்த இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதில் உள்ள செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேர் தான் என்னது, செயற்படுத்துதல் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன் என்று பெயர். அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். இடைமுகத்தின் பண்புகள் யாவை? ஒரு பொருளை முறையாக உருவாக்கி வழங்கும் அதனை செயல்படுத்துவதற்கும் தேவையான இடைமுகத்தை இனக்குழு வார்ப்புரு குறிப்பிடுகிறது. ஒரு இனக்குழுவில் ஒரு கிளாஸில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், பொருளை வந்து உருவாக்குறோம், எஸ்ங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம், அப்புறம் அதை செயல்படுத்துவதற்கான அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான எல்லாற்றையும் கொண்டு இருக்கிறது, அகத்தை கொண்டு இருக்கின்றது. செயற்கூறுகளை பொருளுக்கு அனுப்புவதன் மூலம், செயற்கூறுனா அது மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த டோட்டல் பார்க்கறதுக்கு வந்து ஒரு செயற்கூறு கொடுத்தோம் இல்லையா, ப்ராசஸ்ன்னு சொல்லி, அந்த செயற்கூறு பொருளுக்கு அனுப்புவதன் மூலம் எஸ் டாட் ப்ராசஸ் சொல்லி அப்படி பொருளுக்கு அனுப்புவதன் மூலம் பொருளின் பண்புகளையும் பண்புக்கூறுகளையும் கட்டுப்படுத்த முடிகிறது. பண்புகள்னா என்னது, அதில் மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 அதுதான் பண்புகள். அதாவது அதில் உள்ள வேரியபிள்ஸ் தான் பண்பு கூறுகள். அதை வந்து கட்டுப்படுத்துகிறது. அப்போ அதை டோட்டல் பண்ணணுமா, ஆவரேஜ் பார்க்கணுமான்னு சொல்லி ஒரு கட்டுப்படுத்துதல் பண்ணுகின்றது. இதுதான் என்னது, தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். அடுத்த ஒரு தலைப்பு வந்து பியூர் ஃபங்க்ஷன், பியூர் செயற்கூறுகள். பியூர் செயற்கூறுகள் என்ன? பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். பியூர் ஃபங்க்ஷன்ங்கிறது சாதாரண ஃபங்க்ஷன் மாதிரி தான், which will give exact result when the same arguments are passed. அதாவது ஒரே ஆர்குமெண்ட் பாஸ் செய்யும்போது ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைன் ஆஃப் எக்ஸ் இருக்கு, அது வந்து ஒரு பியூர் ஃபங்க்ஷன். எக்ஸ் வேல்யூக்கு இப்போ வந்து 90 டிகிரி சைன் 90 கொடுக்குறோம்னு வச்சுங்க, எப்பவும் சைன் 90 எவ்வளவு, சைன் 0 சைன் 90 1 இல்லையா, சைன் 0 0. அப்போ வந்து சைன் 90 கொடுத்தோன்னா எப்போ அதனுடைய வேல்யூ வந்து 1 இருக்கு. இப்போ வந்து காசு எடுத்துட்டாலும் காஸ் ஆஃப் எக்ஸ் எப்பவும் அந்த எக்ஸுக்கு வேல்யூ என்ன கொடுத்தாலும் அதனுடைய ரிசல்ட் வந்து காஸ் எக்ஸ் வேல்யூ வந்து 1 இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதில் பாருங்க, ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ். அதாவது இது நம்ம எக்ஸ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அனுப்போம். அப்போ 2 நான் கொடுக்கேன், ஒரு தடவை வந்து எக்ஸுனுடைய வேல்யூ 2 கொடுக்கேன், எல்லா தடவையும் 2 2 4 தான் வர போதும் இல்லையா, ஒரு தடவை 4 ஒரு தடவை 8 அப்படின்னு சொல்லி வராது. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இன்புட்டுக்கும் அதே வேல்யூ திரும்ப திரும்ப கொடுத்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னது, பியூர் ஃபங்க்ஷன், பியூர் செயற்கூறுகள். அதுதான் அதுக்குள்ள எடுத்துக்காட்டு. ஹியர் ஸ்கொயர் இஸ் த ஃபங்க்ஷன் நேம். இங்கே ஸ்கொயர் தான் ஃபங்க்ஷனுடைய செயற்கூறுவின் பெயர். எக்ஸ் தான் என்னது, பெராமீட்டர். அப்போ இந்த பெராமீட்டருக்கு வேல்யூ வந்து வெளியிருந்து பாஸ் பண்ணுறோம் 2ன்னு சொல்லி, அப்போ 2 × 2 4ன்னு சொல்லி அனுப்புது. இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, இந்த பியூர் ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு தடையும் 2 அனுப்பும் போது தான் ரிசல்ட் என்ன தான் இருக்கும், 4 தான் இருக்கும். அப்போ எவாலுவேஷன் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் காஸ் எனி சைடு எஃபெக்ட்ஸ் டு இட்ஸ் அவுட்புட். அப்போ அவுட்புட் இது பாதிக்காது, பக்க விளைவு வந்து இதில் கிடையாது. ஆனால் இம்பியூர் ஃபங்க்ஷன் செயற்கூறுகள் என்ன நடக்கு, தி வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன் மே காஸ் சைடு எஃபெக்ட்ஸ். அதில் வந்து பக்க விளைவுகள் உருவாக்கின்றது through the functions which are not passed with any argument. In such cases the function is called impure function. அதாவது ஒவ்வொரு தடையும் அதனுடைய அவுட்புட் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறிக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, இம்பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் செயற்கூறுகள். இப்போ வந்து ரேண்டம் நம்பர் தான் அதுக்குள்ள எக்ஸாம்பிள். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரேண்டம் நம்பர்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ ஏனுடைய வேல்யூ நான் கொடுக்கேன், ஏனுடைய வேல்யூ நான் ஒரு 12 கொடுக்கும்போது ஒரு தடவை ஒரு ரேண்டம் நம்பர் வரும், இன்னொரு தடவை இன்னொரு ரேண்டம் நம்பர் வரும். அதை 12 கொடுக்குறேன், ஏனுடைய வேல்யூ கிரேட்டர் than 10னா ரிட்டர்ன் ஏ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. 10க்கு ஏனுடைய வேல்யூ இப்போ வந்து 10க்கு மேலே இருந்துச்சுன்னா உனக்கு ஏஏ ரிட்டர்ன் பண்ணிடுது. எல்ஸ் ரிட்டர்ன் 10, அப்படி இல்லைன்னா என்ன சொல்லிடுது, 10ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ ஒவ்வொரு தடையும் மதிப்பு வந்து ஏனுடைய மதிப்பு என்ன மதிப்பு இருக்கோ அதுக்கு இந்த மதிப்புக்கு ஏற்ற மாதிரி வேற வேல்யூ கொடுக்கும். ரேண்டம் நம்பர்னா இப்போ நான் 5 கொடுக்குறேன் ஒரு வேல்யூ, அது ஒரு தடவை அது ரேண்டமாக அவுட்புட் என்ன வரும், ஒரு 10 வரலாம், இன்னொரு தடவை 20 வரலாம், அப்படி வந்து ரேண்டமாக மாறிட்டு இருக்கும். அப்போ வந்து இந்த இதுக்கு பேர் என்னதுன்னா பக்க விளைவு அல்லது இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்லி பேரு. நெக்ஸ்ட் வந்து சைடு எஃபெக்ட்ஸ். பக்க விளைவுகள் என்றால் என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து பக்க விளைவுகள் என்ன, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாடிஃபை வேரியபிள் அவுட் சைட் எ ஃபங்க்ஷன். அது செயற்கூறுக்கு வெளியே உள்ள மாறியை நம்ம மாற்றம் செய்ததெல்லாம் இதனுடைய பக்க விளைவு. பாருங்க இந்த எக்ஸாம்பிளில் ஒயினுடைய வேல்யூ 0 இருக்கு, ஸ்டார்டிங்கில் முடிவுலையும் 0 இருக்காது. இங்கே நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அதனுடைய வேல்யூ மாற்றுறோம். இது வந்து அளபொருட்கள் கொண்ட ஒரு செயற்கூறு, அளபொருட்கள் கொண்ட தரவு வகையை கொண்ட அளபொருட்களை கொண்ட செயற்கூறு. இதில் தரவு வகை கொடுத்துருக்கு இன்டிஜர். இதில் ஐஎன்சின்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்,
இதை ஒய்னுடைய மதிப்பை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி சொல்லுது. இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து நான் 2ன்னு சொல்லி கொடுக்கேன். அப்போ ஒய்னுடைய மதிப்பு 0 + 2 2ன்னு சொல்லி மாறிடும். ரிட்டர்ன் பண்ணும்போது ஒய்னுடைய வேல்யூ வந்து மாறிடுது. அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஐஎன்சின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஒய்னுடைய வேல்யூ டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம மாற்றி அமைக்கிறோம், மாடிஃபை பண்றோம். அப்போ இது ஒரு இம்பியூர் ஃபங்க்ஷனா மாறிடுது ஆட்டோமேட்டிக்கா. ஒரு பியூர் ஃபங்க்ஷன் வந்து இங்க இம்பியூர் ஃபங்க்ஷனா மாறுது. அதான் இங்க பார்க்கோம். In this example, the value of y get changed inside the function definition, due to which the result will change each time. ஒவ்வொரு தடையும் உனக்கு ரிசல்ட் மாறிட்டே இருக்கும். செகண்ட் டைம் வந்து 2ல இருந்து 2 + 2 4 ஆயிரும். அடுத்த டைம் வந்து 4 + 2 6 மாறிடும். அப்படியே மாறிக்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். The side effect of the INC function is it changing the data of the external visible variable y. எக்ஸ்டர்னல் இருக்கிற அந்த விசிபிள் வேரியபிள் ஒய்யை வந்து ஒவ்வொரு தடையும் இது ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு தடையும் அவுட்புட் என்ன செய்யுது மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இம்பியூர் ஃபங்க்ஷனாக மாறிடுது. ஒரு பியூர் ஃபங்க்ஷன் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷனாக மாறி விடுகின்றது. அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள், கேம்லியான்ஸ் பச்சோந்திகள் ப்ரோக்ராம். கேம்லியான்ஸ் ஆஃப் குரோம்லேண்ட் ப்ராப்ளம் யூசிங் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு பச்சோந்திகளுக்குள்ள ப்ராப்ளத்தை, நம்ம குரோம்லேண்டில் உள்ள பச்சோந்திகளுக்குள்ள ப்ராப்ளத்தை தீர்க்கிறது. ஏற்கனவே நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இது என்ன ஒரு சம் அப்படின்னா, சப்போஸ் 2 types ஆஃப் கேம்லியான்ஸ் ஆர் ஈக்குவல் இன் நம்பர். அதாவது இப்போ வந்து ப்ளூ கலர், கிரீன் கலர், ரெட் கலர், ப்ளூ கிரீன் ரெட்னு சொல்லி 3 கேம்லியான்ஸ் இருக்கு. இதில் ஏதாவது 2 நிறம் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு தான் அசம்ஷன். ஒருவேளை ப்ளூவும் கிரீனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எல்லா நேரமும் கடைசியில் ஒன்று மீட் பண்ணும்போது என்ன செய்யுது அப்படின்னா எல்லா நேரமும் ரெட்டாக மாறிடும், ஃபைனலாக ரெட்டாக மாறிடும். அதுதான் இதனுடைய இது. கன்ஸ்ட்ரக்ட் an algorithm that arranges meeting between these 2 types so that they change their color to the third type. அதாவது ப்ளூவும் கிரீனும் எப்போல்லாம் பார்க்குதோ 2 ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுங்க, 4 ரெண்டுமே 4 இருக்கு, ரெட்டு மட்டும் 6 இருக்குன்னு வச்சுங்க. இந்த 4 இருக்குது எப்போல்லாம் மீட் பண்ணுதோ அப்போ இது எல்லாமே என்னவாயிரும், ஃபைனலாக உனக்கு வந்து ரெட்டாக மாறிடும். அப்போ ரெட்டு எப்படி மாறுது, A + B + C வந்து நீங்கள் கூட்டுங்க, 3 நிறத்தையும் கூட்டுங்க, ரெட் ப்ளஸ் கிரீன் ப்ளஸ் ப்ளூ. அப்போ 4 + 4 + 6, அப்போ வந்து 14 ஆயிரும். எல்லாம் 14ம் என்னவாயிரும், 14 பச்சோந்தியும் எப்படி மாறிடும், ரெட் கலராக மாறிடும். அதான் இதனுடைய ப்ரோக்ராம். இப்போ அதில் பாருங்கள் உங்களுக்கு புரியும் அல்காரிதம் எப்படி இருக்குது. அல்காரிதம் கேன் பி ஸ்பெசிஃபைட் as மோனோக்ரோமேட்டைஸ் A, B, C. இப்போ மோனோக்ரோமேட்டைஸ் தான் இதனுடைய ஃபங்க்ஷனுடைய பேர். 3 வேரியபிள் இருக்கு. ஏனா கிரீனு, பீனா ப்ளூவு, சீனா ரெட்டுன்னு சொல்லி வச்சுக்கிடுங்க. 3 கலர் இருக்கு. அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்புட்ஸ் வந்து A = A, B = B, C = C. ஒவ்வொன்றும் வேறையா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, A = B. ஏயும் பி ஈக்குவல்னு வச்சு கொடுத்துருக்கு. அவுட்புட்ஸ் அப்போ எப்படி வரும், A வேல்யூம் B வேல்யூம் 0வா மாறிடும், C வேல்யூ 3 வேல்யூம் கூட்டணும், A + B + C. இதான் அவுட்புட். இதான் அதனுடைய சாராம்சம். அப்போ ஏதாவது 2 நேரம் சேரும்போது உனக்கு எல்லாமே தேர்ட் கலராக உனக்கு மாறிடும். அதாவது A + B + C மாறிடும். எப்படி மாறுதுன்னு பாருங்க, இட்ரேஷன் பாருங்க. A வந்து நீங்கள் சப்போஸ் ப்ளூன்னு வச்சுக்கிடுங்க, அல்லது கிரீன் வச்சுக்கிடுங்க, B வந்து ப்ளூன்னு வச்சுக்கிடுங்க, C வந்து ரெட்டுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ 4 A வேல்யூ 4 இருக்கு, B வேல்யூ 4 இருக்கு, 2 ஈக்குவலாக இருக்கா, A = B. அப்போ இந்த கண்டிஷன் ஓகே தானே. C வந்து 6 இருக்கு. அப்போ இது 2 சந்திக்கும் போது இதில் 1 குறையும், இதில் 1 குறையும், இதில் 2 கூடும். அப்போ இதில் 2 கூடியது. நெக்ஸ்ட் டைம் செகண்ட் ட்ரிப் வந்து இது 2 சந்திக்கும் போது இதில் 1 குறையுது, 2ஆக மாறுது, இதுலேயும் 1 குறையுது, 2. Cயில் என்ன சேர்ந்துரு 2 கூடிடுது. ஏன்னா இங்கே 2 ஒவ்வொன்று குறையுது இல்லையா, அந்த 2 இங்கே வந்துடும் இல்லையா, ரெட்டாக மாறிடும். அப்போ 10ன்னு சொல்லி மாறிடும். இப்படி தேர்ட் ஸ்டெப்பில் இதில் 1 குறையுது, இங்கே 1 குறையுது, இங்கே வந்து 10 + 2 12. ஃபைனலாக இது 0 ஆயிரும். ரெண்டுமே மீட் பண்ணும்போது என்ன செஞ்சிடும், இதுவும் 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். இது 2 எப்படி மாறிடுது, 14. மொத்தம் 3வது கலர் ரெட் கலர் வந்து 14 பச்சோந்தியாக மாறிடுது. அப்போ இதுக்கான ஒரு அல்காரிதம் எப்படி எழுதுறது, இந்த ப்ரோக்ராமுக்கான அல்காரிதம் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. மோனோக்ரோமேட்டைஸ் ABC. இன்புட்ஸ் என்ன பண்ணிருக்கோம், A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ வாங்குறோம். ஒரே ஒரு கண்டிஷன் A = B. அப்போ A வேல்யூ 4னா B வேல்யூ 4 இருக்கணும், A வேல்யூ 5னா B வேல்யூ 5 இருக்கணும். அவுட்புட்ஸ் எப்படி அமையணும், A வேல்யூ B வேல்யூ ஃபைனலாக என்ன இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனுடைய அவுட்புட்ஸ் என்னவா இருந்துச்சு, ஃபைனலாக 0வா இருந்துச்சு. C வேல்யூ எப்படி இருந்துச்சு, 3 கூட்டுத்தொகையா மாறிட்டு, அதாவது 4 + 4 + 6, அப்போ 14 மாறிடும். அப்போ கண்டிஷன் வந்து இட்ரேஷன் என்ன இட்ரேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க, while A greater than 0.
ஏனுடைய மதிப்போ பீனுடைய இதில் அல்லது பி கிரேட்டர் தன் 0 நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா அது 0 ஆகிற வரைக்கும் செய்யணும். ஜீரோவுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், ஏ வேல்யூ ஏ மைனஸ் ஒன்னா மாறுது, பி வேல்யூ பி மைனஸ் ஒன்னா மாறுது, சி வேல்யூ சி ப்ளஸ் 2 கூடுது. அப்போ இந்த ஸ்டெப்பு வந்து எத்தனை தடவை எது வரைக்கும் ஏ வேல்யூ பி வேல்யூ 0 இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டெப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம we will get the final answer, that is c equal to a plus b plus c. அப்போ இதில் பாருங்க ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக போட்டுட்டோம். அப்போ இதில் ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கோம், இதில் வந்து ஒரு இட்ரேஷனாக எழுதியிருக்கோம். இதில் வந்து அல்காரிதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கோம். மோனோக்ரோமேட்டிஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன், இதில் ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக இங்கே எழுதியிருக்கோம். இது வந்து ஆர்டினரி ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கோம், இங்கே ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இஃப் ஏ கிரேட்டர் தன் 0 தென் ஏ வேல்யூ ஏ மைனஸ் 1 டிக்ரிமெண்ட் ஆகுது, பி வேல்யூ பி மைனஸ் 1 டிக்ரிமெண்ட் ஆகுது, சி வேல்யூ ஈக்குவல் டு சி ப்ளஸ் 2. எல்லாம் முடிஞ்ச பிறகு சப்போஸ் அதோட ஈக்குவல் டு 0 இருக்கும்போது என்ன செஞ்சிருது, ஆன்சர் எதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுது, ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. இதற்கான ஃப்ளோ சார்ட் கொஞ்சம் பாருங்க. பாய்வு படம் எப்படி இருக்கு, ஏபிசி வேல்யூ வாங்குறீங்க, இதில் ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கணும் கண்டிஷன். ஏ வேல்யூ கிரேட்டர் தான் 0 இருக்கும்போது என்ன செய்கிறோம், ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருந்தோம், ஏ வேல்யூ ஏ ஒன்று குறையுது, பி வேல்யூ பியில் 1 குறையுது, சி வேல்யூ சியோட ப்ளஸ் 2 மாறிடுது. இந்த ஸ்டெப்பு திரும்ப திரும்ப ஒரு இட்ரேட்டிவ் ஸ்டெப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்குது. எப்போ ஏ வேல்யூ கெட்டிங் 0 ஆகுதோ, அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக எப்போ மாறும், ஏ வேல்யூ 0 ஆகும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் இல்லையா. ஃபால்ஸ் ஆகும்போது உனக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூவை உனக்கு டிஸ்பிளே பண்ணிடுது. அப்போ ஏ வேல்யூ 0 இருக்கும், பி வேல்யூ 0 இருக்கும், சி வேல்யூ எப்படி இருக்கும், இந்த மூணுடைய கூட்டுத்தொகையாக இருக்கும். அதாவது 4 + 6 தட் இஸ் 14 இருக்கும். இதோட இந்த லெசன் முடியுது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.